மீனம் ராசி ரொம்ப ரொம்ப அற்புதமான ராசி. ஜோதிடத்தில் முழு சுபர் என அறியப்படக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த மீன ராசி. மேலுமே இது காலச்சக்கரத்தில் 12வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி. மேலுமே இவங்க ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்னா கூட மனதளவில் அடிக்கடி குழப்பம் அடைவாங்களாம். இவங்க பெரும்பாலுமே கனவு உலகத்தில் வாழக்கூடியவங்க. அதே மாதிரி ஆன்மீக செயல்களில் இவங்களுக்கு ஆர்வம் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானை அதிபதியாக கொண்ட இந்த மீன ராசி பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே பிறர் மீது அதிக ஒரு அன்பு அனுசரணை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தங்களோட குடும்பம் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே அன்பாக பார்த்து கொள்வாங்க. 2 மீன்கள் இருப்பது போன்ற அடையாளத்தை கொண்டது தான் இந்த ராசி. இவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி பிறர் மீது அன்பு காட்டினாலும் யாராவது இவங்களுக்கு துரோகம் அல்லது இவங்ககிட்ட உண்மையாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள விட்டு உடனே விலகிடுவாங்களாம். அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் மீனராசினர் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே மீன் சின்னத்தை கொண்ட இவங்க நீர் ராசியை சேர்ந்தவங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்ட இவங்க தைரியசாலிகளாகவும் ரொம்ப புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவுறது ஏதாவது தொண்டு செய்கிறது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்க குணம் நல்ல நடத்தை எல்லாமே இவங்கள்கிட்ட பெர்ஃபெக்டாக ரொம்ப சிறப்பாக அதிகமாகவே இருக்கும். எதுலேயுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவாங்க. சமூக பணிகளில் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்து செய்வாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த மீனராசி நேயர்களுக்கு பஞ்சாங்கத்தின்படி 6/3/2026 முதல் 24/4/2028 வரைக்குமே ஜென்ம சனியாக இந்த சனி பகவான் பார்த்திங்களா அமர்கிறாரு. இருந்தால் கூட கவலை வேண்டாம், நல்லதையே செய்வார். அனுபவ அறிவால் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே உங்களுக்கு இதனால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சனி பயிற்சியானது சில பேருக்கு யோகத்தை கொடுக்கும், சில பேருக்கு கொஞ்சம் அது பாடத்தை கற்றுக் கொடுக்கும். 2026ஆம் ஆண்டில் முக்கிய கிழக்கு பயிற்சியான சனி பயிற்சி பஞ்சாங்கத்தின்படி இந்த மார்ச் 6ஆம் தேதியானது நடைபெற்றது. இந்த சனி பயிற்சியில் மீனராசிக்காருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, முக்கியமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எல்லாம் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சாவது வழக்கமான ஒரு விஷயந்தான். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரருக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரருக்கு பார்த்திங்களா அசுப பலன்களை கொடுக்கும். இந்த மார்ச் மாதத்தில் முக்கிய கிரக மாற்றமான சனி பெயர்ச்சியானது நடந்திருக்கு. மேலுமே இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க? இந்த சனிப்பெயர்ச்சியானது மீனராசிக்காருக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனிப்பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியாக வருகிறாரு. அதனால் மன ரீதியான குழப்பங்கள், மந்த நிலை, எப்போதுமே மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி போன்ற நிலைமை எல்லாமே இருக்கும். ஒரு வீட்டில் மீனராசிக்கு குழந்தைகள் பிறந்தாலோ அந்த வீட்டில் ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக ஏற்படும். மகனாக இருந்தால் அப்பாவை விட ஒரு படிக்கு மேலே போவாங்க. அதே மாதிரி மீனராசி ரேவதி நட்சத்திரங்கள் வாழ்க்கையோட முற்பகுதி அல்லது பிற்பகுதியில் கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான அமைப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி படிப்பில் மட்டும் ரொம்ப கவனம் வேணும். எந்த விஷயத்தை செஞ்சாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க. அதனால் யோசித்து செய்யுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் பலனை எதிர்பார்க்காம படிப்பில் உழைப்பை மட்டும் போட்டுக்கொண்டே இருங்க. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். அதே மாதிரி ஒரு மாயை சனி பயிற்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். மீனம் ராசினர் எப்போதுமே உத்வேகத்துடன் இருப்பது போல் இந்த காலகட்டத்திலுமே ஓடிக்கொண்டே இருப்பது தான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே திருப்தியின்மை லாபஸ்தானத்துக்கும் 12ஆம் பாவமான மோட்ச விரயத்துக்கும் அதிபதியானவர் தான் சனி பகவான். செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பாரு. வெளியில் போக வேண்டும், நன்றாக சாப்பிட வேணும் அப்படின்னு தோன்றுனா கூட அதில் பெரிய அளவுக்கு திருப்தி ஏற்படாது. தேவையானது எல்லாமே நீங்கள் செலவு செய்வோம் இருந்தால் கூட ஒரு முறைக்கு யோசித்து விட்டு நீங்கள் செலவு செய்வதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி மனநிலையை பொறுத்த வரைக்கும் குழப்பமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சனியானது 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தைரியம் தன்னம்பிக்கையானது நிச்சயமாக அதிகரிக்கும். அதே மாதிரி தம்பி தங்கையோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மீதே ஏதாவது ஒரு அவநம்பிக்கை குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவங்க மீது நம்பிக்கையின்மை ஏற்படும்.
7ஆம் பாவத்தை சனி பார்க்கறதுனால உங்களோட துணை மீது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக பேசி அதை பிரச்சனையை சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல வரன்களுமே கிடைக்கும். திருமண யோகமே ஏற்படும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால வேலையில் பயங்கர அழுத்தம் டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 100க்கு 50% நன்மைகளை பெறும் ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பொதுவாகவே மீன ராசிக்கு லாபாதிபதி மற்றும் விரையாதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் ராசியில் நின்று ஜென்ம சனியாக பலன் தருவாராரு. தன்னோட 3ஆம் பார்வையால் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையினால் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பார். ஒரு மனிதன் பார்த்திங்களா வாழ்நாளில் அவங்க அனுபவிக்கக்கூடிய சுப அசுப நிகழ்வுகளோட பெரும் பகுதியை 7.5 சனி அஷ்டம சனி காலங்களிலேயே அனுபவிக்குவாங்க. சனி பகவான் ராசியை கடக்கும்போது எந்த ராசியாக இருந்தாலுமே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேணும். முதல் சுற்றாக இருந்தால் சிறிய பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி 2ஆம் சுற்றாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து சுப நிகழ்வுகளுமே நடக்கும். 3ஆம் சுற்றாக இருந்துச்சு அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு மிகும். உங்களோட கற்பனை குதிரை கட்டுக்கடங்காமல் ஓடும். ஜென்ம சனியோட பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, அடங்காத எண்ண அலைகளால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன செயலுக்காக கூட கடுமையாக நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழலானது அமையும். எதையுமே ஒரு திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். நெருங்கிய உறவினர்களுக்கு அவசரத்துக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அது திரும்ப வராது. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டோம் அப்படின்னா இப்போ பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன சங்கடம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நகைச்சீட்டு ஏலச்சீட்டு இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கறது போன்ற பணம் தொடர்பான விஷயங்கள்லையுமே பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சிறிய பதவி உயர்வுகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியமானது இருக்காது. 2 நபர்களோட வேலை செஞ்சு ஒரு நபரோட சம்பளத்தை பெறுவ ஒரு சூழல் தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி 3ஆம் சுற்று 7.5 சனி நடக்கிறவங்க பணிச்சுமை காரணமாக விருப்ப ஓய்வு பெற வாய்ப்பு இருக்குது. உத்தியோகஸ்தர்கள் கம்பெனி சார்பாக வெளிநாட்டில் சென்று பணிபுரிய இந்த டைமில் நிறையவே சான்சஸ் இருக்குது. மேலுமே ஒருவர் புகழப்படுத்தும் தாழ்த்தப்படுவதும் 7.5 சனியோட காலத்தில் தான். ஜனனகால ஜாதகத்தில் சுபத்தை மிகுதிப்படுத்தக்கூடிய 5, 9ஆம் அதிபதியான தசை நடந்து கொண்டு இருக்கிறதுனால புகழ் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டனே சொல்லலாம். சினிமா கலைஞர்களுக்கு பல மொழி படங்களில் வாய்ப்பு தேடி வரும். கடல் கடந்து சென்று கலை நிகழ்ச்சி நடத்த நிறைய வாய்ப்புமே அமைஞ்சிருக்கு. பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். சனி பார்த்திங்களா யாருமே கொடுக்கறதும் தடுக்க முடியாது. அது அசுப பலன்களை கொடுக்கும்போது நான் யாராலையுமே தடுக்க முடியாது. மக்களோட மனதில் இடம் பிடிக்க அயராது நீங்கள் உழைத்து அதில் வெற்றியுமே காணப்படுங்க. சனியோட 3ஆம் பார்வை பார்த்தா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, சனி பகவான் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இடப்பெயர்ச்சி செய்ய நேரம், வீண் அலைச்சலை ஏற்படுத்தும் பயணங்கள் செய்ய நேரம், உங்களோட முன்னோர்களோட பரம்பரை நோயான சுகர், ப்ரெஷர், பிபி போன்ற எல்லாமே உங்களை தாக்க தயாராகும் காலமாக அமையும். இதிலிருந்து தப்பிக்க குறைவான உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப கவனம் தேவை. இல்லை அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே மருந்து மாத்திரை இதெல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே தவறான ஆலோசனையில் மதியிலுக்க இந்த டைமில் பழக்கம் இல்லாத பயிர்களை சாகுபடி செய்யக்கூடாது. கூட்டுத்தொழிலில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கூட்டுத்தொழில் செய்கிறவங்க ஒருவரோட வேலையில் மற்றவங்க குறுக்கிடாமல் இருப்பது நம்மளது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பேசி நீங்கள் முடிவு செஞ்சுக்கோங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்குமே ஜனனகால ஜாதக ரீதியான பல்வேறு தோஷங்களால் சரியான திருமண வாழ்வு கிடைக்காம மன நிம்மதி இழந்து அல்லலப்படக்கூடிய 7.5 சனியோட காலத்தில் முயற்சிச்சிங்க அப்படின்னா திருமண தடையானது அகலும். விரும்பிய வரன் கைகூடி வரும். பல வருடமாகவே திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த 7.5 சனியோட காலத்தில் திருமணம் நடக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்குமே சுமாரான காலமாக அமைச்சிருக்கோம். சோம்பல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி சிறிய விஷயங்களுக்கு பொருட்படுத்தாமல் விட்டு கொடுத்தா கணவன் மனைவி உறவு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தாய் வழி குடும்பத்தில் பல பேருமே அனுசரணையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமைச்சிருக்கு. மேலுமே தினமுமே நீங்கள் திருக்கோளாறு பதிகம் பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அல்லது நீங்கள் வீட்டில் ஒழிக்க செய்வது கூட நல்லது. அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உணவு நீங்கள் தானமாக கொடுக்கறது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் இந்த உதவிகள் செய்வது சனி பகவான் உங்களுக்கு மகிழ்ந்து நல்ல பலன்களை எல்லாமே கொடுப்பார். என்ன மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சனி பெயர்ச்சியின் காலத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் வரும், நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.